ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி மாங்காய் ஊறுகாய் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ரெஷ் மாங்காய் தான், வத்தல் வச்சு நம்ம போடலை. ஃப்ரெஷ் மாங்காய் வச்சு எப்படி ஊறுகாய் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாம்பார் ரைஸ், தயிர் ரைஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப சைடிஷ் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் 2 ஸ்பூன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வெந்தயம். கடுகு நிறையா போட்டோம் அப்படின்னா கசப்பு எடுத்துக்கும். ஸோ 2 ஸ்பூன் கடுகு மட்டும் போதும். நான் பெரிய சைஸ் மாங்காவாக 4 சைஸ் எடுத்தேன். நீங்கள் மாங்காவை பொறுத்து வெந்தயம் கடுகோட அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதோட கட்டி பெருங்காயம் நான் கொஞ்சமாக எடுத்து போட்டிருக்கேன். தூள் பெருங்காயம் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது மூணையும் நல்லா ஃப்ரை பண்ணி சூடு ஆறணுன்னு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட நான் 3 பல்லு பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டு போட்டோன்னா ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பூண்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வாங்க ஊறுகாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வானலில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையா ஊற்றணும் அப்படின்னா ஊறுகாய் ரொம்ப நாள் கெடாமல் நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிருக்கேன். அதோட இப்போ நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை அதில் போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் நம்ம குக் பண்ணால் போதும். ரொம்ப குக் பண்ணிட்டோன்னா குழஞ்சி போயிடும். ஸோ இதை நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் நறுக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப வேக விட்டுறாமல் 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஊறுகாய்க்கு உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 நிமிஷம் குக் பண்ணிக்குவோம். இது செய்கிறது 5லேருந்து 10 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். ஈஸியான ப்ராசஸ் தான். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வெளியில் வச்சாலும் 10லேருந்து 15 டேஸ் வரலும் நல்லா கெடாமல் நல்லாயிருக்கும். இதை எடுக்கும் போது உட்டன் ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ அதோட தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், வெறும் தனி மிளகாத்தூள் தான் போடுறேன். அதோட ஒரே 1 ஸ்பூன் மட்டும் தனியாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிக்கணும். 1 நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சு. நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நம்மளோட ஊறுகாய் வந்து எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஊறுகாய் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஊறுகாய் செஞ்சு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள்.